சென்னிமலை சிரகிரி வேலவன் கோவிலில் 1320 படிக்கட்டுகளையும் கட்டைக்கால் கொண்டு ஏறி மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். ஈரோட்டில் இயங்கி வரும் தமிழன் கலைக்கூடம் குழுவினர் பாரம்பரிய வள்ளி கும்மி ஆட்டத்தை கட்டைக்கால் கொண்டு ஆடுவதற்கான பயிற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் உள்ள சிரகிரி வேலவன் கோவிலில் உள்ள 1320 படிக்கட்டுகளையும் மாணவர்கள் கட்டைக்கால் கொண்டு ஏறி சாதனை படைத்தனர். இதன் மூலம் கால்கள் வலுப்பெறுவதுடன் மனதளவில் தன்னம்பிக்கையும் அதிகரிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். அதே நேரத்தில் தமிழகத்தின் பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்பதே இதுபோன்ற சாதனை முயற்சிகளுக்கு காரணம் என பயிற்சியாளர் சங்கர் தெரிவித்தார். கற்றுக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப ஆர்வமாக கற்றுக்குறாங்க. இதை இப்போ சென்னிமலை படியை எதுக்கு ஏறுறோம்னா, நாங்கள் பண்ணக்கூடியது சுலபமாக இருக்கிறதுக்கும் காலுக்கு அதிக பயிற்சி தேவைங்கிறக்கோசரம் வந்தோம். இது குழந்தைகள்லாம் இதுவும் ஆர்வமாகறதுனால இதை மேற்கொண்டு இன்னும் உலக சாதனைக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற பயிற்சியாக ஆரம்ப நிலையை அதை பண்ணிகிட்டு இருக்கிறோம். மேலும் இது இந்த பழைய கலையை முன்னாடி எடுத்து கொண்டு வரங்கிறது எங்களுடைய ஆர்வத்தில் இதை பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. இதேபோன்று கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ராகவன் என்ற 8 வயது சிறுவன் 1017 படிகள் கொண்ட ரத்னகிரீஸ்வரர் கோவிலில் மலை அடிவாரத்திலிருந்து உச்சி வரை ஒவ்வொரு படிக்கும் ஒரு யோகாசனம் என்ற முறையில் 300 யோகாசனங்களை சுழற்சி முறையில் செய்து அசத்தினார். சூரிய நமஸ்காரம், குரு வணக்கம், பத்மாசனம், சக்ராசனம், தனுராசனம், சிரசாசனம், சர்வாங்க ஆசனம் போன்றவற்றை விரைவாகவும் மிக எளிதாகவும் செய்து பலரையும் ராகவன் வியப்பில் ஆழ்த்தினார்.